வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெமடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கான ஒரு க்ரீம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆன்டி ஏஜிங், அதாவது முக சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதையுமே சரி பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு க்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ரெமடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஆரஞ்சு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, துவரம் பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரும் இருக்கும், ஆரஞ்சு கலரும் இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கிறது நாட்டு பருப்பு, நம்மளோட தமிழ்நாட்டு பக்கம் கிடைக்கக்கூடிய பருப்பு. இதே ஆரஞ்சு கலர் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்த்து சைடு வந்து இருக்கக்கூடிய பருப்பு. ஸோ அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி நம்மளை எப்பயுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவ போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இது ரொம்ப 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 ஸ்கின் ஒயிட்னிங், ஸ்கின் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. நம்மளோட சேனல்லே இந்த பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஹோம் ரெமடிஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது இந்த பருப்பு தான். இந்த பருப்பை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வச்சு ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பருப்புலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தேவைப்படும். அந்த 3 டேபிள் ஸ்பூன் பருப்பை வந்து நான் இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பருப்பை நீங்கள் கழுவலாம் வேணாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் ஊற வச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி வந்திருக்கும். ஊறினோடனே அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வர போகிறோம். இது 5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சனால பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படும். அது அரைச்சி உங்களுக்கு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் மட்டும் எடுக்க போகிறோம். அதாவது இந்த பருப்புலேருந்து பால் மட்டும் எடுத்து தான் நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வடிகட்டி வச்சு இது மாதிரி நீங்கள் வடிகட்டினீங்க அப்படின்னா பால் மட்டும் தனியாக ஒரு பவுலில் இருக்கும். இந்த மாதிரி தனியாக பாலை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் ஆன்டி ஏஜிங்கை சரி பண்ணுறதுக்கான ஒரு க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இதை உங்களுக்கு கம்மி குவான்டிட்டியில் ரெடி பண்ணி காட்டுறேன். இதே வந்து நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தனியாக சேர்த்துக்கிறேன். இது கூட அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து சேர்க்க போகிறோம். இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள் மார்க்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆயில் தடவும் போது நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து இருக்கும். நம்ம ஸ்கின்ல எந்த விதமான பிரச்சனைகளும் வரவிடாமல் தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். இது ஒரு விட்டமின் இ ஆயில் தான். விட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த ஆயிலை பற்றி நான் தனியாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஆலிவேரா ஜெல் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் இருக்கும் இல்லையா ஆலிவேரா ஜெல் ரெடிமேடாக, அதுதான் வந்து சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா ஆலிவேரா ஜெல்லை வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம டியூப்லாம் எடுத்தோம்னா அதில் எப்படி க்ரீம் திக்காக வருதோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆலிவேரா ஜெல்லை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரெடிமேட் ஆலிவேரா ஜெல் தான் சேர்க்கணும் கிடையாது. செடிகள்லேருந்து எடுத்து கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 to 5 days வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பருப்போட அந்த பால் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெளியே வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கும் ஆன்டி ஏஜிங்கை சரி பண்ணிக்கிறதுக்குமான ஹோம்மேட் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. நார்மலாக எல்லா க்ரீம்ஸையும் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு க்ரீமை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு கைகளை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இதை ரெகுலராக பண்ணணும். எப்போ வேணால் பண்ணலாம். காலையில் தான் பண்ணணும், சாயந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். நைட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் வந்து டார்க்காக இருந்ததுன்னா அதை லைட்டன் பண்ணி கொடுக்கும்.
நமக்கு இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லணும். இந்த வீடியோ புதுசாக பார்க்க வரவங்களுக்கு உங்களோட கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.